ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மை டியர் டிவைன் சோல்ஸ், இந்த நேரம் உங்களுக்கு ஒரு விசித்திரமான ஃபீலிங், பயங்கரமான ஒரு உணர்ச்சி, ஒரு விதமான அனுபவம் வருதா? ஏதோ மாறிட்ட மாதிரி, உள்ளுக்குள்ள ஏதோ நடக்க போகுது, ஏதோ ஒரு மாறுதல் உங்களுக்குள்ள ஆகிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வருதா? அமைதியா இருந்த மனசு கூட திடீர்னு ரெஸ்ட்லெஸ்ஸா, அமைதியே இல்லாம இருக்கிறதா ஃபீல் ஆகுதா? காரணம் தெரியாம ப்ரெஷரா, ரொம்பவே அழுத்தமா, ஒரு அர்ஜென்சி, உடனடி தேவையோட இருக்கிற மாதிரி, எனக்கு உடனே இது வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அழுத்தம், ஒரு கன்ஃபியூஷன், குழப்பம், சந்தேகம் இருக்கா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய காஸ்மிக் ரீசன் இருக்கு. 14 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் மட்டுமே நடக்கிற பவர்ஃபுல் பிளானட்டரி ஷிஃப்ட், அதாவது 14 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கிற மிக வலுவான கிரக மாற்றம். பிளானட் நெப்டியூன் ஜோடியாக் சைன் பைசீஸ்ல இருந்து ஏரிஸ்க்கு, அதாவது மீன ராசில இருந்து, பிளானட் நெப்டியூன் மீன ராசில இருந்து மேஷ ராசிக்கு 26th of January 2026ல என்டர் ஆயிட்டாங்க. இந்த மாதம் 26ஆம் தேதி பிளானட் நெப்டியூன் பைசீஸ்ல இருந்து ஏரியஸ்க்கு என்டர் ஆயிருக்காங்க. இது சாதாரண ஆஸ்ட்ராலஜி சேஞ்ச் கிடையாது, சாதாரண ஜோதிட மாற்றம் மட்டுமே இது கிடையாது. இது ஒரு காஸ்மிக் ரீசெட், அதாவது பிரபஞ்ச மீளமைப்பு, அப்படி இல்லைன்னா பிரபஞ்ச சக்தியின் புதுப்பிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காஸ்மிக் ரீசெட்னா, பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் பழைய எனர்ஜி சைக்கிளை முடிச்சுட்டு புதிய எனர்ஜியை ஆரம்பிக்குது. அதாவது மொபைல் ஃபோன் ஹேங் ஆனா ரீசெட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் யூனிவர்ஸும் ஒரு சர்டைன் பீரியட் முடிஞ்சதும் அந்த பழைய பேட்டர்ன்ஸ், பழைய கர்மா, பழைய கன்ஃபியூஷன், பழைய இல்யூஷன், இதையெல்லாம் கிளியர் பண்ணி நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்றது தான் காஸ்மிக் ரீசெட். இப்போ இதில் ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல சொல்லணும்னா, காஸ்மிக் ரீசெட்னா வாழ்க்கை திடீர்னு மாற ஆரம்பிக்கும், மனிதர்களின் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும், உறவுகள் ஃபால் ஆகலாம், அப்படி இல்லைன்னா அலைனும் ஆகலாம், உண்மை வெளியில வரும், உங்களுக்கு தெரியாத பல உண்மைகள் வெளியில வரும், ஃபேக் எனர்ஜி அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும், சோல் பாத் அது ஆக்டிவேட் ஆகும், உங்க ஆன்மாவின் பாதை அது ஆக்டிவேட் ஆகும். அதாவது இனி பழைய மாதிரி வாழ்க்கை ஓடாது அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்ற ஸ்டேஜ். ட்வின் ஃப்ளேம் கான்டெக்ட்ல காஸ்மிக் ரீசெட் அப்படின்றது ரன்னர் சேசருடைய பேட்டர்னை பிரேக் பண்ணும், இல்லூஷன் கொலாப்ஸ் ஆகும், டிவைன் மாஸ்டருடைய அவேக்கனிங் இன்னும் ஃபாஸ்டா பவர்ஃபுல்லா இருக்கும், டிவைன் ஃபெமினைன் அவங்களுடைய பவர் இன்னும் அதிக அளவுல ஆக்டிவேஷன் ஆகும், டெஸ்டினி அலைன்மெண்ட் ஆகும், அதாவது விதி சீரமைப்பா மாறும். இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிற ஃபேஸ் தான் இந்த ஃபேஸ். ஒரு லைன்ல சொல்லணும்னா, காஸ்மிக் ரீசெட் அது பழைய வாழ்க்கை முடிந்து ஆத்மா வழி வாழ்க்கைய ஆரம்பிக்கிற காலம். இதுதான் காஸ்மிக் ரீசெட். இந்த ஒரே ஷிஃப்ட் தான் டிவைன் மாஸ்குலின் எனர்ஜி டீப் ஸ்லீப்ல இருந்து வேக்கப் பண்ண போற அந்த மூமெண்ட். அதாவது தூங்கிக்கிட்டு இருந்த அந்த எனர்ஜில இருந்து அவங்க விழித்தெழும் அந்த செயல்படும் அந்த நேரத்துக்கான மூமெண்ட்னா அது இந்த மூமெண்ட் தான். இது வரைக்கும் ஓடினவங்க, பயந்தவங்க, யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தவங்க, அவங்க எல்லாம் இனி சைலன்ஸ்ல இருக்க முடியாது. டிவைன் மாஸ்குலினை தான் சொல்றேன். அவங்களுடைய ஆக்ஷன், அதை எடுக்க வேண்டிய டைம் ஆரம்பிச்சிருச்சு, அவங்களுடைய செயல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு இந்த ஷிஃப்ட் ஒரு மிராக்கிள், அதிர்ஷ்டமான அதிசயம் சொல்ற அளவுக்கு மிராக்கிள் டேர்னிங் பாயிண்டா மாறப்போகுது. ட்ரீமா இருந்தது ரியாலிட்டியா மாறும், கனவா இருந்தது எல்லாமே உண்மையா செயல்படும் நேரம் இந்த நேரம். உங்களுக்குள்ள இப்ப நடக்கிற அந்த அன்எக்ஸ்பிளைனபிள் சேஞ்சஸ்க்கு இதுதான் ரீசன், இதுதான் காரணம். விளக்கப்படுத்த முடியாத அந்த மாற்றத்திற்கான காரணம்னா அது இதுதான்.
ஸோ இந்த வீடியோவை நல்லா கவனமாக பாருங்க. ஏன்னா இந்த காஸ்மிக் ஷிஃப்ட்ல நீங்க ஆல்ரெடி என்டர் ஆயிட்டீங்க. இந்த விண்வெளி சம்பந்தமான இந்த ஷிஃப்ட்ல ஏற்கனவே நீங்க நுழைஞ்சிட்டீங்க. ஸோ இப்போ நடக்கிற இந்த பவர்ஃபுல் ஷிஃப்ட் மிக வலுவான மாற்றத்திற்கு முக்கியமான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இட்ஸ் அ காஸ்மிக் ரீசெட், பிரபஞ்ச சீரமைப்பு. அது ஒரு மிகப்பெரிய யூனிவர்சல் ரீசெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இது ஒரு சாதாரண மாற்றம் தரக்கூடிய டைம் கிடையாது. இந்த காஸ்மிக் ரீசெட் அது நம்ம சொல்றதை விட ஒரு மிகப்பெரிய யூனிவர்சல் ரீசெட்டாவே இருக்க போகுது. ஆமா, இது சாதாரண விஷயம் இல்ல. பிளானட் நெப்டியூன் இப்போ தனது ஜோடியாக் சைன் ஏரிஸ்குள்ள ஷிஃப்ட் ஆகிருக்கு, கன்ஜெக்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த கிரகம் நெப்டியூன் அது மேஷ ராசிக்கு மாற்றமாகிருக்கு, மேஷ ராசிக்குள்ள இணைவாகிருக்கு. இந்த ஒரே மூமெண்ட் தான் டிவைன் மாஸ்குலின் எனர்ஜில டிராஸ்டிக் பவர்ஃபுல் மேக்னெட்டிக் பாசிட்டிவ் வேல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்குது. இந்த சக்தியின் நகர்வுனால தான் டிவைன் மாஸ்குலின் மிக தீவிரமான அதிக சக்தி கொண்ட இழுக்கும் ஆற்றலை கொண்ட நல்ல திசையில முழுமையான மாற்றத்தை உருவாக்க போகுது. இதோட நின்று போகாம இதை நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா டிஃபைன் பண்ணணும், விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இதுல இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது சுமார் 14 வருடங்கள் கழிச்சு இந்த கன்ஜெக்ஷன் இப்ப நடக்குது. அதுவும் அடுத்த 2039 2039 வருடம் வரைக்கும் இந்த எனர்ஜி கண்டினியூ ஆக போகுது. பிளானட் நெப்டியூன் அந்த ஜோடியாக் சைன் ஏரிஸ்ல ஷிஃப்ட் ஆகுது. நான் திரும்ப சொல்றேன், இது எந்த சாதாரண பிளானட்டரி ஈவெண்ட் அப்படின்னு கிடையாது. பிளானட் நெப்டியூன் எப்பொழுதுமே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு பெயர் போன கிரகம், ஆன்மீகத்துக்கு பெயர் போன கிரகம் தான் இந்த நெப்டியூன் பிளானட். அதனாலதான் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் இந்த டைம். இதனால கலெக்டிவ் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜில ஒரு மேசிவ் இம்பாக்ட் வரப்போகுது. இந்த ஒட்டுமொத்த ட்வின் ஃப்ளேம் சக்தியில, ஒட்டுமொத்த ட்வின் ஃப்ளேம்ஸ் அவங்களுடைய எனர்ஜில மிகப்பெரிய தாக்கம் வரப்போகுது. அதை நீங்க பார்க்க போறீங்க. ட்ரீம்ஸ், விஷன்ஸ், கனவுகள், ஆன்மீக தரிசனங்கள், இது எல்லாமே ரியாலிட்டியா உண்மையா மாறுறத நீங்க பார்க்க போறீங்க. நிஜ வாழ்க்கையிலேயே நீங்க பார்க்க போறீங்க. டிவைன் மாஸ்குலின் அவங்க கிட்ட ஆக்ஷன், கரேஜ் இது ரெண்டையுமே ஓப்பனா பார்க்க முடியும். அவங்களுடைய செயல்லையும் அவங்களுடைய துணிவையும் நீங்க ரொம்ப தெளிவா ஓப்பனாவே கண்கூடா பார்க்க முடியும். இப்ப இதை இன்னும் டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும்னா, பிளானட் நெப்டியூன் இது வரைக்கும் இருந்த ஜோடியாக் சைன் அது எது தெரியுமா? பைசிஸ், மீனராசி. பைசிஸ் அப்படின்னாலே, மீனராசின்னு சொன்னாலே ரொம்ப ஸ்லோ, மெதுவான, ட்ரீமி அண்ட் இமோஷனல் டெல்யூஷன், ரொம்பவே கனவுல வாழற மனநிலையில இருக்கிறவங்க தான் பைசிஸ் ராசியில இருக்கிறவங்க. அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய சைன் பைசிஸ் சைன். இந்த பைசிஸ் அது ஒரு வாட்டர் சைன், நீர் தன்மை கொண்ட ராசி. ஆனா இப்போ நெப்டியூன் பிளானட் ஷிஃப்ட் ஆகி ஏரிஸ் ஜோடியாக் சைனுக்குள்ள என்டர் ஆயிருக்கு. அது நெப்டியூன் பிளானட் மேஷ ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இதனால ஓல்டு சைக்கிள்ஸ், அந்த பழைய சுழற்சிகள் அது எல்லாமே பிரேக் ஆகும், நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும், புதிய ஆரம்பங்கள் தொடங்கும். இந்த ஏரிஸ் சைன்ல நெப்டியூன் சுமார் 13 to 14 இயர்ஸ் ஸ்டே பண்ண போகுது. இந்த மேஷ ராசியில அந்த நெப்டியூன் சுமார் 13 இருந்து 14 ஆண்டுகள் வரை தங்க போகுது. அதாவது ட்வின் ஃப்ளேம்ஸ் இப்போ நியூ எராக்குள்ள, புதிய காலகட்டத்துக்குள்ள நேவிகேட் பண்றாங்க, புதிய காலகட்டத்துக்குள்ள நகர போறாங்க. பிளானட் நெப்டியூன் 2012 அந்த வருஷத்துல இருந்து பைசிஸ் சைன்ல தான் இருந்தது. 2012 இருந்து மீனராசியில தான் அது இருந்தது. 2026 இந்த ஜனவரி 26 வரைக்குமே, 2012 இருந்து இப்ப வரைக்கும் நீங்க அனுபவிச்சது எல்லாமே வெயிட்டிங், காத்திருத்தல், கன்ஃபியூஷன், குழப்பம், சரண்டர், ஒப்படைத்தல், இமோஷனல் ஹீலிங், உணர்ச்சி குணமடைதல். ஆனா இப்போ பிளானட் நெப்டியூன் ஜோடியாக் சைன் ஏரிஸ்குள்ள என்டர் ஆகுது, மேஷ ராசிக்குள்ள என்டர் ஆகுது.
இதனால ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இம்பாக்ட் இன்னும் அதிகமாகும். அதோடைய தாக்கம் இன்னும் அதிகமா இருக்க போகுது. ஏன்னா நெப்டியூன், அதாவது நெப்டியூன் பிளானட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், சோல் அவேக்கனிங், ஆத்ம விழிப்பு, டிவைன் ட்ரூத், தெய்வீக உண்மை, இதையெல்லாமே ரெப்ரசன்ட் பண்ற பிளானட். இதெல்லாம் அதிகமா குறிக்கிற பிளானட் தான் நெப்டியூன், அதாவது அந்த நெப்டியூன் கிரகம். ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்றது நெப்டியூன் தான். ஆன்மீகத்தை குறிக்கிறது, பிரதிபலிப்பது, இது எல்லாமே நெப்டியூன் பிளானட் தான் பண்ணுது. இது நமக்கு சோல் கனெக்ஷன், அதை நினைவுபடுத்துற எனர்ஜி. அது இப்போ நெப்டியூன் ஜோடியாக் சைன் ஏரிஸ்ல என்டர் ஆகுறது டிவைன் மாஸ்குலினுக்கு ஒரு விஷயத்த வலுவா ஞாபகப்படுத்த போகுது. ஆக்ஷன் இனிஷியேஷன், செயல் முதல் அடிய எடுத்து வைக்கிறது. இத்தனை நாளா உள்ளுக்குள்ள தெரிஞ்சும் செய்யாம இருந்த எல்லா விஷயங்களையும் இப்போ யூனிவர்ஸ் இனி நடக்கணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லுது. நெப்டியூன் dissolves illusions that no longer hold truth, அதாவது இனி உண்மை இல்லாத illusionகள், பொய்யான நம்பிக்கைகள், ஏமாற்றங்கள், தவறான எண்ணங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றா டிசால்வ் ஆகும், கரைஞ்சி போகும். இதனால டிவைன் மாஸ்குலின் ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க, அழுத்தமா உணர்வாங்க. எதுக்காகனா ரியாலிட்டியை அக்செப்ட் பண்றதுக்கு, உண்மையை ஏத்துக்கிறதுக்கு. ஆனா இது பனிஷ்மெண்ட் இல்ல, இது அவேக்கனிங். இது அவங்களுக்கு தண்டனை கிடையாது, ஆன்மீக விழிப்பு. டிவைன் மாஸ்குலின்குள்ள இருந்த ஈகோ, அந்த அகங்காரம் எல்லாம் இப்போ கொலாப்ஸ் ஆகும், உடைஞ்சி கம்ப்ளீட்டா விழும். நெப்டியூன் என்ன பண்ணும்னா டிவைன் மாஸ்குலினோட கண்களை திறக்கிற வேலையை பண்ணும். யார் யார் அவங்கள இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டாங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க, மேனிப்புலேட் பண்ணாங்க, அவங்களுடைய மனதை கட்டுப்படுத்தினாங்க, இமோஷனலி எக்ஸ்ப்ளாய்ட், உணர்ச்சிகளை சுரண்டினார்களோ அவங்க எல்லாரையுமே எக்ஸ்போஸ் பண்ணும், வெளிச்சம் போட்டு காட்டும். இந்த காஸ்மிக் ரீசெட், இந்த பிரபஞ்ச மீளமைப்பு, இது தனிப்பட்ட ஒருத்தருக்கானது மட்டுமே இல்லை. இது கலெக்டிவ் ட்வின் ஃப்ளேம்ஸ் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், அதுக்கான ரீசெட். ஒட்டுமொத்த ட்வின் ஃப்ளேம்களின் ஆசை நிறைவேறும் நிலைக்கான நேரம் தான் இந்த நேரம். பல ஜென்மங்களா சோல்ஸ் கேட்ட அந்த விஷ், பல ஜென்மங்களா ஆத்மாக்கள் கேட்ட அந்த வரம், நிஜமான டிவைன் லவ், அதுதான் வேணும் அப்படின்னு இருந்தாங்க இல்லையா, அந்த விஷ் ஃபுல்ஃபில் ஆகுற டைம் தான் இந்த நேரம். அந்த தெய்வீக காதல் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நிறைவேறும் நேரம் இந்த நேரம். இதோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் அது என்னன்னா ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அபிலிட்டி, கனவுகளை நிஜமாக்கும் சக்தி. அதாவது உங்க கனவுகளை உண்மையா மாற்ற அந்த பவர். நெப்டியூன் சப்ளையா இப்போ சைன் ஆஃப் ஏரிஸ்ல இருக்குது, மேஷ ராசியில இருக்குது. 2012 இருந்து 26 ஜனவரி 2026 வரை நெப்டியூன் இருந்த ஜோடியாக் சைன் அது எது தெரியுமா? பைசிஸ், மீனராசி. ஆனா இப்போ நெப்டியூன் ஏரிஸ்குள்ள ஷிஃப்ட் ஆகுது. இந்த நெப்டியூன் மேஷ ராசிக்கு மாற்றமாகுது. பைசிஸ் சைன் என்ன மாதிரி சைன்னா ஆக்ஷன் சைன் கிடையாது, செயல்படும் ராசி அந்த ராசி கிடையாது. பைசிஸ் அதாவது மீன ராசி ரொம்ப ரொம்ப அழகான ராசி தான் மீனராசி, ஆனா ரொம்ப ஸ்லோ, மெதுவானது. இது ஒரு வாட்டர் எலமெண்ட் சைன், நீர் தன்மை கொண்ட ராசி. இந்த ஜோடியாக் சைனுக்கு ஒரு நேச்சுரல் டெண்டன்சி இருக்குது, இயல்பான குணம் இருக்கு. அது ட்ரீமி வேர்ல்டுல வாழறது, கனவு உலகத்துல வாழறது, இமேஜினேஷன்ல மூழ்கி இருக்கிறது, கற்பனையில அதிகமா மூழ்கி இருக்கிறது. அதாவது எல்லாமே தெரியும் ஆனா ஆக்ஷன் எடுக்க முடியல, செயல்படுத்த முடியல. இந்த மாதிரி இந்த நேச்சர் மீன ராசியோட ஒரு கேரக்டரிஸ்டிக், அவங்களுடைய குணம். இதுல பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது, நல்ல பண்புகளும் இருக்குது. அதாவது கம்பேஷன், கருணை, கைண்ட்னஸ், அன்பு, அந்த அதிகமான அன்பு கொண்ட அந்த மனம், அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையே இல்லாத காதல்,
இதெல்லாமே இருக்கிறதும் மீனராசில தான். ஆனா நெகட்டிவ் சைடு அது என்ன இருக்கும்னா, எதிர்மறை பக்கம் இதுல இவங்களுக்கு என்ன இருக்கும்னா, ரொம்ப ஸ்லோ, ரியாலிட்டிய அவாய்ட் பண்றது, உண்மைய தவிர்க்கிறது, செல்ஃப் ஸ்டாண்ட எடுக்க தயங்குறது, தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தயங்குறது. இந்த டெண்டன்சி ஐசி சைன்ல இருக்கும். ஆனா நீங்க இப்ப யோசிங்கன்னா, ஒவ்வொரு ஜோடியாக் சைன்லயும் பிளஸ் அண்ட் மைனஸ் அது இருக்கதான் செய்யும் இல்லையா? இப்போ அந்த சைக்கிள் முடிஞ்சது. பிளானட் நெப்டியூன் இப்போ என்டர் ஆகுறது ஜோடியாக் சைன் ஏரிஸ்குள்ள. ஏரிஸ் அப்படின்னா என்ன? அது மேஷ ராசி. இது காலச்சக்கரத்தின் முதல் ராசி. ஜோடியாக் வீலோட ஃபர்ஸ்ட் சைன். ராசி சக்கரத்தின் முதல் ராசினா அது ஏரிஸ் தான். ஸோ இந்த ராசி எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? ஆக்ஷன், கரேஜ், ஆம்பிஷன், இனிஷியேஷன். செயல், துணிவு, உயர போகும் அந்த கனவு, முதலடிய எடுத்து வைக்கிற முதல் ராசி ஏரிஸ் தான். அதாவது நினைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறது இது இல்ல, இப்பவே செய்யன்னு சொல்ற எனர்ஜி, இதுதான் ஏரிஸ். ஸோ இதுதான் டிவைன் மாஸ்குலின்ல இப்போ ஆக்டிவேட் ஆக போகுது, செயல்பட தொடங்க போகுது. பவர்ஃபுல் காஸ்மிக் ஃபயர், மிக வலுவான பிரபஞ்ச அக்னி. பிரேவரி, துணிவு. இதுக்காக தான் மேஷராசி ஏரிஸ் ரொம்பவே ஃபேமஸ், ரொம்பவே பிரபலமானது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு தான். This planet ignites the courage. இந்த கிரகநிலை துணிவை எரிய வைக்கும். இந்த காஸ்மிக் பிளானட், இந்த பிரபஞ்ச அமைப்பு உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த துணிவை தீ மாதிரி எழுப்புது. இதுவரை டிவைன் மாஸ்க்ல என்ன பண்ணினாங்க? இப்ப வேணா, பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணலாம், அப்புறம் பார்க்கலாம், சொல்ல முடியாது, செய்ய முடியாது, இன்னும் யோசிக்கணும், அப்படி இப்படின்னு திங்கிங் ஸ்டேஜ்ல நின்னுட்டாங்க. அந்த யோசிக்கிற நிலையிலேயே நின்னுட்டாங்க இல்லையா? ஆனா இப்போ now they will put efforts. இனி முயற்சியை போட ஆரம்பிப்பாங்க. இனி யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய செயல்ல அது இருக்கும். டிவைன் மாஸ்குலின் இனி உண்மையிலிருந்து ஓட மாட்டாங்க. ட்ரூத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, உண்மையை எதிர்கொள்வாங்க, ட்ரூத்தோட ஸ்டாண்டும் பண்ணுவாங்க, உண்மையோட நிற்பாங்க. இந்த காஸ்மிக் ரீசெட், இந்த பிரபஞ்ச மீளமைப்பு டிவைன் மாஸ்குலினை முன்னாடி தள்ளும், புஷ் பண்ணும். ரொம்ப கிளியரா பாதை தெரியலனாலும் கூட நடந்தே ஆகணும். சர்டன்டி இப்போ ஃபீல் ஆகலனாலும் கமிட்மெண்ட் கொடுக்கணும், உறுதியை கொடுக்கணும். இல்லூஷன்ல இருந்தாலும் ஆக்ஷனை எடுக்கணும். அந்த பொய்யான கற்பனையில இருந்தாலும் செயலை எடுத்தே ஆகணும். டிவைன் மாஸ்குலினுக்கு இப்போ ஒரே ஒரு ரூல் தான், ஸ்டெப் டுவர்ட்ஸ் a meaningful vision even if the full picture is not clear yet. அதாவது முழு படம் தெரியலனாலும் கூட அர்த்தமுள்ள வாழ்க்கையை நோக்கி ஒரு அடியாவது எடுத்தே ஆகணும். முன்னாடி என்ன நடந்துச்சு? அவங்க பயந்தாங்க, பயந்து ஓடுனாங்க. ஆனா ஏன் தெரியுமா? அந்த பிக்சர் அவங்களுக்கு கிளியரா தெரியல, இல்லூஷன் தான் தெரிஞ்சது, ஃபியூச்சரும் தெரியல. அதனால ஆக்ஷன் எடுக்க முடியல, செயல்படுத்த முடியல. ஏன்னா அந்த டைம்ல நெப்டியூன் இருந்தது பைசிஸ் சைன்ல, மீனராசில. பைசிஸ் எனர்ஜில இருந்த போது நிறைய இமோஷன், நிறைய ட்ரீம்ஸ், நிறைய லவ், உணர்ச்சி, கனவுகள், அன்பு. ஆனா ஆக்ஷன் இல்ல. அதனால டிவைன் மாஸ்குலின் அங்கேயே ஃப்ரீஸா இருந்துட்டாங்க, உறைஞ்சி போய் நின்னுட்டாங்க, யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. செல்ஃப் சாபட்டேஜ், தன்னைத்தானே அழிச்சுக்கிறது, சாக்ரிஃபைசிங் நேச்சர், எல்லாத்தையுமே தியாகம் பண்ற அந்த பழக்கம், இதையெல்லாம் அவங்க அன்னோயிங்லி அடாப்ட் பண்ணிட்டாங்க, தெரியாமலேயே ஏத்துக்கிட்டாங்க. நிறைய டிவைன் மாஸ்குலின் கண்டிப்பா இதை அனுபவிச்சு இருப்பாங்க. ஆனா இப்போ நெப்டியூன் கிரகம் மேஷ ராசிக்கு ஷிஃப்ட் ஆகுது. இனி அந்த டிலூஷன்கள் வேலை செய்யாது, அந்த மாய நம்பிக்கைகள் கொஞ்சம் கூட வேலை செய்யாது. பாதை கிளியரா தெரியலனாலும் கூட ஆக்ஷன், கரேஜ், இனிஷியேஷன், அவங்களுடைய செயல், துணிவு, முதலடியை எடுக்கிறது, இதோட கூட டிவைன் மாஸ்குலின் முன்னாடி நகருவாங்க. இதுதான் பவர்ஃபுல் ஷிஃப்ட், மிக வலுவான மாற்றம். இப்ப வாங்க ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திஸ் கன்ஜெக்ஷன், இந்த கிரக இணைவின் விளைவுகள் இது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்பர் 1, ஐடென்டிட்டி ரீசெட், அடையாள மீளமைப்பு. டிவைன் மாஸ்குலினுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி ரீசெட்,
அது நடக்குது. தன்னை மீண்டும் கண்டுபிடித்தல் அது நடக்குது. இனி ஃபேக்கா வாழ முடியாது. நடிப்பு மாஸ்க் அத போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. பொய்யாவும் வாழ முடியாது. முகமுடியவும் போட்டுக்க முடியாது. இதுவரை சமூகம் காட்ட சொன்ன முகம், பயம் உருவாக்கிய முகம், ஈகோ உருவாக்கிய அந்த மாஸ்க் இதெல்லாம் இப்போ கழன்று விடும். அவங்க உண்மையா யாருன்னு அவங்களுக்கே முதல் முறையா புரிய ஆரம்பிக்கும். நம்பர் 2, ரெஸ்பான்சிபிலிட்டி அவேக்கனிங், பொறுப்புணர்வு விழிப்பு. It encourages taking responsibility for their deepest desires. அதாவது உள்ளுக்குள்ள அடக்கி வச்ச அந்த ஆசைகள், இதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கின கனவுகள், இனி அது எதையுமே அவாய்ட் பண்ண முடியாது, எஸ்கேப்பும் முடியாது, தவிர்க்க முடியாது, தப்பிக்க முடியாது. இனி சைலன்ஸ்ல மறைய முடியாது, மௌனத்துல இருக்க முடியாது, உள்ளுக்குள்ள நொறுங்கிக்கிட்டு வாழவும் முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கவும் முடியாது. நவ் ஆக்ஷன் இஸ் மேண்டிட்டரி. இனி செயல்படுத்துதல் கட்டாயம். இனி யூனிவர்ஸ் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த பிரபஞ்சம் சொல்றது ஒண்ணுதான், நீ உண்மையா வாழணும், நீ உன்னுடைய சோலை விட்ரே பண்ண கூடாது, உன்னுடைய ஆத்மாவை எந்த காரணத்தை கொண்டும் வஞ்சிக்கவே கூடாது அப்படின்னு. இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை அப்படிங்கிறதையும் யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இதுதான் டிவைன் மேஸ்குலினுக்கு நடக்கிற அந்த பவர்ஃபுல் காஸ்மிக் ஆக்டிவேஷன், மிக வலுவான பிரபஞ்ச எழுச்சி. ஸோ இனிமே இந்த விஷயம் எல்லாமே டிவைன் மேஸ்குலினுக்கு மெதுவா ஆழமா புரிய ஆரம்பிக்கும். இது உண்மைதான், இது இமேஜினேஷன் இல்ல, இது நிஜமாவே நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 3, பிசிக்கல் சேஞ்சஸ் பாசிபிள். உடல் மாற்றங்களும் கூட இங்க சாத்தியம். பிசிக்கல் சேஞ்சஸ், உடல் மாற்றங்கள் நிச்சயமாவே பாசிபிளா இருக்கும். டிவைன் மேஸ்குலினுக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வரும், என்ன நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. இது வரைக்கும் இருந்த லுக், மேபி ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பாடி லாங்குவேஜ், இப்படி எதுவாக வேணா இருக்கலாம், இதெல்லாமே முழுசா சேஞ்ச் ஆகலாம். டிவைன் மேஸ்குலினுடைய ஐ கலர்ல டிஃபரன்ஸ் வரும், கண்களின் நிறத்துல மாற்றம் வரும், ஐ மீன் அந்த ஐபால்ல. ஹேர் ஸ்டைல் சேஞ்ச், பாடி சேஞ்ச், காம்ப்ளெக்ஷன், இதெல்லாமே அவங்க உடல்ல வலிமை அது அதிகமா இருக்கலாம், அவங்களுடைய உடல் பாடி டோன் அந்த வடிவம் மாறலாம், தோல் நிற மாற்றம் நடக்கலாம், ஈவன் டோட்டல் பர்சனாலிட்டியே கூட சேஞ்ச் ஆகலாம், முழு தன்மையே மாறலாம். நீங்க பார்த்துட்டு அதே பர்சனா அப்படின்னு ஒரு டவுட் வர்ற அளவுக்கு கூட இருக்கும். சில டிவைன் மேஸ்குலினுக்கு வெயிட் கெயின், எடை அதிகரிப்பு, அப்படி இல்லைன்னா வெயிட் லாஸ், எடை குறைவு, இது ரெண்டுமே கூட பாசிபிள் தான். இந்த பிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே வெளியில தெரியிற விஷயம்தான், ஆனா உண்மை என்னன்னா இது உள்ளுக்குள்ள நடக்கிற எனர்ஜி ஷிஃப்டோட ரிஃப்ளெக்ஷன், ஆற்றல் மாற்றத்தின் பிரதிபலிப்பு. இப்போ பாயிண்ட் நம்பர் 4, பப்ளிக் இமேஜ் அண்ட் கெரியர் ஷிஃப்ட். பொது இமேஜ் மற்றும் தொழில் மாற்றம். டிவைன் மேஸ்குலினோட லைஃப்ல கெரியர், வேலை ஆர் தொழில், ஸ்டேட்டஸ், சமூக நிலை, பப்ளிக் இமேஜ், வெளியில காட்டுறத அடையாளம், இதுல எல்லாமே ஒரு பிக் ஷிஃப்ட், பெரிய மாற்றம் நடக்கும். அவங்க ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவாங்க, என் பப்ளிக் இமேஜ் இனி என்னுடைய இன்னர் ட்ரூத்துக்கு அலைன் ஆகல, ஒத்து போகல, வெளியில காட்டுற நான் உள்ள இருக்கிற நான் இல்ல அப்படிங்கிற இந்த ரியலைசேஷன் தான் அது. ஸோ கெரியர் சேஞ்சுக்கும், ப்ரொஃபஷன் ஷிஃப்ட்டுக்கும், லைஃப் டைரக்ஷன் சேஞ்சுக்கும் கூட ரூட் காஸா இது இருக்கும், மூல காரணமா இது இருக்கும். பாயிண்ட் நம்பர் 5, செல்ஃப் சாபோட்டேஜ் பேட்டர்ன் எண்ட்ஸ். தன்னை அழிக்கும் அந்த பழக்கம் அது முடிவுக்கு வரும். டிவைன் மேஸ்குலின் கிட்ட ஒரு காமன் ஹேபிட் இருந்தது, செல்ஃப் சாபோட்டேஜ், தன்னை தானே பின்னால இழுத்து கொள்வது. அதிக சாக்ரிஃபைஸ், அதிக தியாகம், எல்லோரையுமே ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம், தங்களையே கம்ப்ளீட்லி மறக்கிறது. 2012க்கு பிறகு எந்த இயர்ல ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில என்டர் ஆனாலும் டிவைன் மேஸ்குலினுடைய ட்ரெண்ட் ஒண்ணுதான், ஃபேண்டசி லேண்ட்ல வாழறது. அவங்க இமேஜினேஷன்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், லவ் பர்ஃபெக்ட், எண்டிங் பர்ஃபெக்ட், ஆனா ரியாலிட்டியில ஆக்ஷன் 0. ஆனா இப்போ நெப்டியூன் ஏரிஸ்குள்ள வந்துருச்சு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா டிவைன் மேஸ்குலினுக்கு இப்போ ஒரு டீப் கிரேவிங் வரும். ரியாலிட்டி, உண்மையான அந்த வாழ்க்கை, ஆத்தென்டிசிட்டி, உண்மை தன்மை, கரேஜ், துணிவு, இட் லீட்ஸ் டு ஆக்ஷன், இது நேரடி செயலுக்கு கொண்டு போகும்.
இனி கனவு மட்டும் இல்ல, நடவடிக்கை. இந்த ஷிஃப்ட்ல டிவைன் ஃபெமினைன் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்பர் 1 இன்டென்ஸ் எனர்ஜி, அதிக சக்தி இயக்கம். இன்டென்ஸ் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது பிசிக்கலாவும் இருக்கும், மென்டலாவும் இருக்கும். உடல் அளவுலயும் மனதளவுலயும் ஒரு கான்ஸ்டன்ட் ரஷ் இருக்கும். நிறுத்தமில்லாத வேகம் அதிக அளவுல இருக்கும். அன்எக்ஸ்பிளைனபிள் ஏர்ஜென்சி, விளக்க முடியாத அவசரத்தன்மை. ஏதோ நடக்கணும், ஏதோ உடனே மாறணும், அந்த மாதிரி. இந்த ப்ரெஷரை டிவைன் ஃபெமினைன் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவல் வெர்சஸ் மெட்டீரியல் டென்ஷன், ஆன்மீகம் மற்றும் உலக வாழ்க்கை மோதல். டிவைன் ஃபெமினைனுக்கு ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட், உள்ளுக்குள்ள ஒரு மோதல் வரும். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. ஆன்மீக உலகம், உலக வாழ்க்கை, இந்த ரெண்டுக்குள்ள அதிகமான டென்ஷன் ஃபீல் ஆகும். சில நேரம் முழுசா ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கணும் அப்படின்னு தோணும். அப்புறம் சடனா சில நேரம் இந்த உலக வாழ்க்கையும் செட் ஆகணும் அப்படின்னு தோணும். இந்த ரெண்டு எனர்ஜியையும் பேலன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். சமநிலையில வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டிவைன் ஃபெமினைன் பேலன்ஸ்டா இருந்தாதான் டிவைன் மாஸ்குலின் கான்கிரீட் வேல ஆக்ஷன் எடுக்க முடியும். உண்மையான நடைமுறையில அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். இதையெல்லாம் மேனேஜ் பண்ண ஈஸியஸ்ட் வே என்னன்னா இன்னர் ஒர்க். டெய்லி இன்னர் ஒர்க், தினசரி இன்னர் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலர் பிராக்டிஸ் கண்டிப்பா இருக்கணும். அது கன்சிஸ்டன்சியோட இருக்கணும். இதுதான் இந்த ஷிஃப்டோட மாஸ்டர் கீ. அதோட சேர்ந்து இந்த இன்டென்ஸ் எனர்ஜியை மேனேஜ் பண்ண, உங்க எனர்ஜியை சிம்பிள் வேல லெவலப் பண்ணணும். அதை லெவலப் பண்ணணும்னா சால்ட் பாத் அதை எடுத்துக்கலாம். உப்பு குளியல், நீங்க குளிக்கிற தண்ணியில 2-3 ஸ்பூன் உப்பு, அது கல் உப்பு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணுங்க. இது உங்க எனர்ஜியை கண்டிப்பா கிளென்ஸ் பண்ணும், சுத்தம் பண்ணும். அதோடு சேர்ந்து எனர்ஜி பேலன்ஸ் ஆக நல்ல நல்ல கர்மாவை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதிகமா நல்ல செயல்களை செய்யுங்க. இதுவரை உங்களால நடந்த, தெரியாம செய்த தவறுகள், இமோஷனல் இம்பேலன்ஸ், உணர்ச்சி குழப்பம், பாஸ்ட் கர்மா, பழைய கர்மா பாக்கிகள், இது எல்லாமே இப்போ மெதுவா பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால இந்த இன்டென்ஸ் எனர்ஜியை பேலன்ஸ் பண்றது ரொம்ப 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 முக்கியம். அதிக ஆற்றல் இயக்கத்தை நீங்க கண்டிப்பா பேலன்ஸ் பண்ண வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்சம் இல்ல, ரொம்ப அதிகமான பிசிக்கல் ரஷ், அப்படி இல்லைன்னா மென்டல் ரஷ், உடல் வேகம், மன அழுத்தம் உங்களுக்கு வரும். சிலருக்கு பாடியில, சிலருக்கு மைண்ட்ல, சிலருக்கு ரெண்டுலயுமே கூட. ஒரு அன்டினையபிள் ஏர்ஜென்சி, ஏதோ உடனே நடக்கணும்னு ஒரு அழுத்தம். இந்த ஃபீலிங் எல்லா டிவைன் ஃபெமினைனுக்குமே கண்டிப்பா வரும். இந்த எல்லா கன்ஃபியூஷனையும் நீங்க ஸ்லோலி சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கண்டிப்பா வரும், உங்க டிவைன் மாஸ்குலின் உங்களை நோக்கி ஆக்ஷன் எடுக்கிற அந்த நாள். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்ல, வெரி வெரி சூன். ஏன்னா இந்த ஷிஃப்ட் பிளானட் நெப்டியூன் பைசீஸ்ல இருந்து ஏரிஸ்க்கு ஷிஃப்ட் ஆனது மிகவும் ஃப்ரூட்ஃபுல், பலன் தரக்கூடிய, மிகவும் எஃபெக்டிவ், வலுவான, மிகவும் பாசிட்டிவ்லி மிராக்குலஸ், அதிர்ஷ்டமான அதிசய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. வரப்போகுது இல்ல, ஆல்ரெடி வந்துருச்சு. 2026 ஜனவரி 26ல இருந்து பிளானட் நெப்டியூன் ஜோடியாக் சைன் ஏரிஸ்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. ஸோ இந்த டைம்ல டிவைன் ஃபெமினைன் நீங்க இன்னர் ஒர்க்ல அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உண்மையிலேயே இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கீங்களா அப்படின்றத முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லோருமே இந்த ஜெர்னில இருக்க முடியாது. ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி ஒரு ரேர் ஜெர்னி. அது டெஸ்டினி பேஸ்டு ஜெர்னி. சாதாரண லவ், இன்ஃபாக்சுவேஷன், க்ரஷ், இது எல்லாமே ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கவே இருக்காது. நீங்க கன்ஃபார்மா இந்த ஜெர்னில இருக்கீங்கன்னா இன்னர் ஒர்க் மேண்டிட்டரி, இது ஆப்ஷனல் கிடையாது. இந்த ஜெர்னில இன்னர் ஒர்க் இல்லைன்னா மூமெண்டே கிடையாது. ஸோ ஃபைனலா மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ முடிஞ்சாலும் கூட இந்த எனர்ஜி ஷிஃப்ட் அது முடிய போறது கிடையாது. 14 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கிற இந்த காஸ்மிக் ரீசெட்ல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சோல். இந்த விண்வெளி சம்பந்தமான சீரமைப்புல நீங்க ஒரு ஆத்மா. இது கோஇன்சிடென்ஸ் இல்ல, இது டெஸ்டினி.
இதுதான் விதி. நீங்க உடைஞ்சதுக்கு பின்னாடி தான் இந்த அவேக்கனிங் வந்திருக்கு. உங்களுடைய விழிப்புணர்வுக்கு வந்திருக்கு. நீங்க அழுத ஒவ்வொரு இரவும், நீங்க தனிமையா உணர்ந்த ஒவ்வொரு நாளும் இந்த யூனிவர்ஸ் கணக்குல எடுத்திருக்கு. பிரபஞ்சம் கணக்குல எடுத்திருக்குது. இப்போ காலம் மாறுது. இனி டிவைன் மாஸ்குலின் ஓட மாட்டாங்க. இனி டிவைன் ஃபெமினைனும் தங்களை மறக்க மாட்டாங்க. ஸோ இது செப்பரேஷனுக்கான எண்டிங் இல்லை, அலைன்மெண்ட்டோட பிகினிங். நீங்க இதை ஃபீல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த ஷிஃப்ட் உங்களுக்கு தான். உங்களோட சோல் ரெடி, யூனிவர்ஸும் ரெடி, டைமும் ரெடி. நம்பிக்கையோட இருங்க, இன்னர் ஒர்க்கை விடாதீங்க. ஏன்னா உங்க மிராக்கிள் ஆல்ரெடி மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.